ஐஎஃப்டி வந்து மேனுவலாக கொடுக்கணும்னா இது இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, மேனுவல்னு அந்த ஃப்ளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, அதான் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் போகிறது. ஓகேவா? இப்போ வந்து மிஷின் ஆன் பண்ணிங்கன்னா மேனுவல்னு இருக்குது. மேனுவல்னு இருக்கா, இது வந்து ஐஎஃப்டியோட மேனுவல். சரி, ஓகே. இதுக்கு அடுத்து ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரோக்ராம்னு இருக்கும் கீழே இங்கே ப்ரோக்ராம்னு ப்ளஸ்ன்னு இருக்கா, ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ப்ளஸ் ஆன் பண்ணினா ப்ரோக்ராம் 1ன்னு வருது. 1 நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். நீங்கள் என்ன வீடியோ இருக்குன்னா புரிஞ்சிடும். ப்ரோக்ராம் 1 இந்த கண்டிஷன் பாருங்கள், கண்டினியூட்டி இல்லை கண்டிஷன், ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்றது மாதிரி வரும். கட்ஸ் தான் தெரியும், கிலோ கட்ஸ் தான் தெரியும் எனக்கு. ஆங்கிள், ஃபிக்ஸாக்ஷன், ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வருமா? ஆமாம். நீங்கள் வந்து ஐஎஃப்டிக்கு வந்து இதில் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் இருக்குது. நீங்கள் கண்டிஷன் வேணாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஆன் பண்ணிட்டு இப்போ மேனுவல் இருக்கா, மேனுவலுக்கு அடுத்து மோடு செலக்ட் இருக்குல்ல, அடுத்து ஐஎஃப்டி டைம் கிளிக் பண்ண அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு போகுது. டைம் வந்து என்ன வேணும் அதை வந்து அதிகப்படுத்திங்க, 13, 14, 15 இந்த மாதிரி அதிகப்படுத்திங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போனால் இந்த மோடு செலக்டர் தான், மோடை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸ்கேன் 50 to 150 அதுவே இருக்கட்டும். இது வந்து என்ன ஆப்ஷனு, இது வந்து பேஸ் ஃப்ரீக்வன்சி, உங்களுக்கு என்ன வேணும் இது எவ்வளோ வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆமாம். ஸ்டாப் பண்ணுறதும் இதுதான், இதை ஸ்டாப் பண்ணுறது ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா இன்டென்சிட்டியில் வந்து நிற்கிதா, இன்டென்சிட்டியில் வந்து நிற்கிதா. இப்போ வந்து இங்கே இன்டென்சிட்டி ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த இன்டென்சிட்டி ப்ளஸ்ன்னு இருக்கா, அதை கூட்டினீங்கன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, நிறைய இன்டென்சிட்டி இருக்குது. இன்டென்சிட்டி மைனஸ், இது இன்டென்சிட்டி அதிகமாக கம்மி பண்ணோம்னா மைனஸை பண்ணணும், கூடணும்னா ப்ளஸ்ஸு. ஓகே ஓகேவா? நீங்கள் அது ஐஎஃப்டி கொடுக்குறதுக்கு